ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருடைய ஃபேவரட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ஜாலியாக லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டு போவாங்க. சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். எக்கை வச்சு இப்போ நம்ம ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒவ்வொன்றா உடச்சி பவுலில் ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம இது கூடவே வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேப்சிகம், குடைமிளகாய், அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியன். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, இது இல்லாமலும் பண்ணலாம். கடைசியாக ஸ்வீட் கார்னையும் சேர்த்துடலாம். கானை தனியாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கடையிலே கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலையே பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சிங்கன்னா அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மயோனைஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்க்குறதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். இது இல்லாமலும் நம்ம வெஜிடபிள்ஸ் மட்டும் பண்ணலாம், அதுவும் நல்ல ஹெல்த்தி தான். நான் என் பசங்களுக்கும் சேர்த்து செய்கிறதுனால ஒரு ஸ்பூன் தான் மயோனேஸும் சில்லி சாஸும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஃபில்லிங்ஸ் ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சாண்ட்விச் பண்ணிடலாம். அதுக்கு நான் மில்க்கு ப்ரெட்டு 2 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். சாண்ட்விச் எப்போதும் பண்ணுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அதுக்கு ப்ரெட்டோட ஓரங்களை எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெட்டில் கட் பண்ண சென்டர் பீஸை தனியாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த ப்ரெட்டையும் சைடு ஃபுல்லாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக ப்ரெட்டோட ஓரத்தை மட்டும் கட் பண்ணுங்கள், கார்னரில் கட் பண்ணிடாதீங்க. அப்போ தான் நம்ம இதில் ஃபில்லிங்ஸ் வச்சு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தோசைகளில் தான் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ண ப்ரெட்டோட ஓரங்களை ஃபஸ்ட்டு நம்ம இதில் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஃபில்லிங்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டு சைஸில் பாதி வர்ற அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக ஆட் பண்ணிட வேணாம். இந்த அளவுக்கு கரெக்டாக ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம ஒரு சீஸ் வச்சுக்கலாம். சீஸ் பிடிக்காதுன்னா சீஸ் இல்லாமலும் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சென்டர் பீஸ் ப்ரெட்டை இது மேலே இப்படி வைக்கணும். ஒரு சைடு வெந்தது இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக புஷ் பண்ணி அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான சீஸி எக் சாண்ட்விச் ரெடி ஆகிருச்சு. இதை நீங்கள் அப்படியே சும்மாவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா சாஸ் பிடிக்கும்னா அதையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஆல்.